Good morning students. இன்னைக்கு நம்ம பயோசுவாலஜிலே 3வது யூனிட் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிரோம். சரியா? அந்த 2வது யூனிட்டுக்குள்ள லேபல் டயக்ராம், ஒன் வேர்ட், அதுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதில் நான் போடுறேன். நீங்கள் அதை பார்த்து ஆன்சர் குயிக்காக இது பண்ணி நீங்கள் அனுப்ப ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா முதல்ல லேபல் டயக்ராம் இருக்கும், நாளைக்கு ஈவினிங்லேயே இருக்கும். நாளைக்கு ஆமாம் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு பயோசுவாலஜி இருக்கும், ஈவினிங்கில் நீங்கள் பாருங்கள் இருக்கும். 7க்கு நீங்கள் முடிக்க வேண்டியிருக்கும் லேபல் டயக்ராம். என்னென்ன டயக்ராம்ங்கிறத நான் பகலில் கொடுத்துருவேன், அதை படிச்சுக்கோங்க. லேபிள் பண்ண வேண்டியிருக்கும். அது லேபிள் டெஸ்ட் மட்டும்தான், லேபிளிங் தான். டயக்ராமை லேபிள் பண்ணணும். சரியா? நம்ம இப்போ அடுத்த யூனிட் பார்க்குறோம். அது வந்து என்னென்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். சரியா? நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நம்ம பார்க்குறோம். சரியா? இது 3வது யூனிட்ல உள்ளது. சரியா? இது 7 இதில் கொடுத்துருக்க என்னதுன்னா, இது வந்து 6 ஸ்மாலர் வீடியோ கிளிப் பார்த்துருக்கோம். இது 7வது வீடியோ கிளிப். சரியா? அதான் அதில் கொடுத்துருக்குறேன். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிற ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துங்கிறது என்னன்னா, நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நமக்கு இப்போ இனப்பெருக்கம் நலன் எதற்காக நமக்கு தேவை, அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, எதனாலன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி சொசைட்டியை நம்ம உருவாக்கணும். நம்ம உருவாக்கக்கூடிய சொசைட்டியில் எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும். அந்த ஹெல்த்தியாக இருந்தால் தான் அந்த சொசைட்டி ஹெல்த்தி. அப்போ அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பற்றிய ஒரு அவேர்னஸ் வேணும், எல்லோரும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுக்கு அமினோ சென்டாசிஸ் அண்ட் இட்ஸ் ஸ்டாச்சுட்டரி பேன், social impact of sex ratio, female feticide and infanticide, அடுத்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல். இந்த 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். மீதி உள்ளது அடுத்த நாள் பார்ப்போம். சரியா? சரி, இப்போ முதலாவது நம்ம பார்க்குறது நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அதில் நம்ம பார்த்தோம்னா ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் கேர், அது ஒன்று. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மேஜர் டாஸ்க் கேரிட் அவுட் அண்டர் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர். இதில் உள்ள முக்கியமான எய்ம் என்னென்னா, கிரியேட்டிங் அவேர்னஸ், விழிப்புணர்வு உணர்வு உண்டாக்கணும், அண்ட் ப்ரொவைடிங் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், மருத்துவ ஹெல்ப் பண்ணணும், டு பில்ட் எ ஹெல்தி சொசைட்டி, ஒரு உடல்நல மிக்க சமுதாயத்தை உருவாக்கணும். அதற்கு தேவையான விழிப்புணர்வையும் என்ன செய்யணும், உருவாக்கணும். அடுத்து இன்ட்ரடியூசிங் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அடலசன்ட் அண்ட் அடலசன்ட் ரிலேட்டட் சேஞ்சஸ். அடலசன்ட்ங்கிறது என்னதுன்னா விடலை பருவம். அந்த விடலை பருவத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ சில கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தா சில பசங்களை முடியெல்லாம் நிறைய முளைச்சிருக்கும், முகத்தில் தாடி முளைச்சிருக்கும், மீசை முளைச்சிருக்கும், முஸ்டாச் வளர்ந்துருக்கும், பியர்ட்லாம் நிறைய வளர்ந்துருக்கும், கை காலெல்லாம் நிறைய ஹேர்ஸ் முளைச்சிருக்கும். மற்ற கிளாஸ் அந்த கிளாஸ் வேறு யாருக்குமே இருக்காது. அப்போ அந்த பசங்களுக்கு இது வந்து என்னதுன்னா அடலசன்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சில சேஞ்சஸ், அது அவங்களுக்கு வந்து அதை இது இயற்கையானது தான் அப்படின்னு ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கறது. அதே மாதிரி இப்போ கேர்ள்ஸில் உள்ள சேஞ்சஸ் இதெல்லாம் நார்மல் தான், அந்த விதமான ஒரு எஜுகேஷன் கொடுக்கறது. சரியா? அதாவது விடலை பருவம் பற்றிய கல்வி, ஆண்கள்லையும் பெண்களுக்குள்ள கல்வி கொடுக்கப்படுது. அதுக்கு எஜுகேட்டிங் கப்புள்ஸ் and those in the marriageable age groups about the available birth control methods and family planning norms. அதாவது குடும்ப கட்டுப்பாட்டு விதிமுறைகள், பிறப்பு கட்டுப்பாடு விதிகள் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படணும்னா, பிறப்பு அதிகமான பிறப்பை எப்படி கட்டுப்படுத்தலாம், ஒரு சின்ன குடும்பம் எப்படி இவ்வளோத்துக்குள்ள முக்கியம் என்பதை அந்த கல்யாணம் முடிந்த கப்பல்களுக்கு அதுக்கு அவங்களுக்கு கல்வி கொடுக்கப்படுறது, அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுறது. ஒரு ஸ்மால் ஃபேமிலின்னா இவ்வளோ என்னென்ன லாபங்கள் இருக்குது, பெரிய ஃபேமிலின்னு என்ன கஷ்டங்கள், இதை பற்றி ஒரு அறிவு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அடுத்து கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் கேர் ஃபார் ப்ரெக்னென்ட் விமன், கர்ப்பமடைந்த பெண்களுக்கும் போஸ்ட்நாட்டல் கேர்,
குழந்தை பேர் அடைந்த குழந்தைய பெற்றதுக்கப்புறம் குழந்தை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அந்த விமனுக்குள்ள மதருக்குள்ள பிரச்சனைகள், அதில் சைல்டு அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங், அந்த குழந்தைகளுக்கு பால் தாய்ப்பால் கொடுக்கறதுனுடைய முக்கியத்துவம், இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கப்படணும். இதுதான் இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ். இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் கிரியேட்டிங் அவேர்னஸ், மெடிக்கல் ஹெல்ப், ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியை உருவாக்குறதுக்கு தேவையான விழிப்புணர்வு, மருந்து சம்பந்தமான உதவிகள் செய்யப்படணும். அடுத்து இன்ட்ரடியூசிங் செக்ஸ் எஜுகேஷன், விடலை பருவத்தில் உள்ள மாணவர்களுக்கு பாலியல் கல்வி கொடுக்கப்படணும். அதன் மூலமாக அவங்களுக்கு உடல் ரீதியான சேஞ்சஸ்க்குள்ள காரணங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. அடுத்தது கல்யாண வயதில் உள்ளவர்களுக்கும் கல்யாண மாணவர்களுக்கும் என்னென்ன பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி பிளான், ஒரு குடும்பமாக இருந்தால் அதனுடைய நன்மைகள் பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து கிரியேட்டிங் அவேர்னஸ், விழிப்புணர்வு உண்டாக்க யாருக்குன்னா குழந்தை கற்பமடைந்த பெண்களுக்கும் தாய் சேய் பாதுகாப்பு பற்றியும், அதுக்கடுத்தாப்புல தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் பெண்களுக்கு நம்ம சொல்கிறது. சரியா? இதுதான் ஒரு ரீப்ரொடக்டிவ் அண்ட் ஹெல்த் கேர் ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்த ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு இருக்குது மாசிவ் சைல்டு இம்யூனைசேஷன், நம்ம நோய் எதிர்ப்பு தன்மை வாய்ந்த ஊசிகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுறது. நீ சின்ன கிளாஸ் படிக்கும்போது ஞாபகத்தில் இருக்கும் உனக்கு, அந்த ஸ்மால் பாக்ஸுக்கு கிடைக்கிற ஊசி இதுகள், அம்மை தட்டம்மை இதுகளுக்கெல்லாம், ஸ்மால் பாக்ஸ், மீசல்ஸ் இதுகளுக்கெல்லாம் ஒரு தடுப்பூசி போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்தப்பல இப்போ ரீசன்ட் இயர்ஸாக நமக்கு காலையில் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கும்போது ஒரு கஷாயம் கொடுக்குறாங்க, நிலவேம்பு கஷாயம் காலையில். என்னென்னா இம்யூனிட்டியை, நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கிறதுக்காண்டி கொடுக்கப்படுறது. இதெல்லாம் ஹெல்த் கேர் ப்ரோக்ராமில் உள்ளது. அடுத்து சப்ளை ஆஃப் நியூட்ரிஷனல் ஃபுட் டு த ப்ரெக்னென்ட் உமன், ஹைலியாக நல்ல ஹெல்த்தியான ப்ரெக்னென்ட் உமன் இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கப்படணும். நமக்குமே இப்போ ஸ்கூலில் மாத்திரை தராங்க. போன வருஷம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குதா, மல்டி விட்டமின் கொடுத்தாங்க, விட்டமின் ஏ கொடுத்தாங்க. சரி, ஏன்னா மாலைக்கண் நோய் எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால் ஹெல்தி நியூட்ரியன்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி மீதி உள்ளதெல்லாம் இதை சொன்னேன், நிறைய கவர்மெண்ட்னால் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ். சரியா? அடுத்தது RML CH+A அப்ரோச், integrated approach for reproductive, maternal, newborn, child and adolescent health. இது எல்லா சம்பந்தமான ஸ்கூல்களில் கொடுக்கப்படுறது. இதுகள் எல்லாமே சில கவர்மெண்டால் எடுக்கப்பட்ட ப்ரோக்ராம்கள். சரியா? அடுத்து என்னன்னா அமினோசென்டாசிஸ் அண்ட் இட்ஸ் சாச்சுட்டரி பேன், தடைகள். சரியா? அமினோசென்டாசிஸ்னால் என்னதுன்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு குழந்தை உண்டானதுக்கப்புறம் அவங்களுடைய ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் நம்ம பார்த்தோம்னா, அதில் உள்ள செல்ஸை எடுத்து அந்த குரோமோசோமை அனலைஸ் பண்ணுறது. அந்த குரோமோசோம்ஸ்லாம் நார்மலாக இருக்கா, அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது ஃபீட்டஸில் செக் பண்ணுறது. இந்த மெத்தடுக்கு பேர் அமினோசென்டாசிஸ். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் உள்ள செல்ஸை எடுத்து குரோமோசோமோட நேச்சர் எப்படி இருக்குங்கிறது. இப்போ ஒரு ஃபீட்டஸ்க்கு 46 குரோமோசோம் இருக்கும், ஒருவேளை 47 குரோமோசோம் இருந்தால் அப்போ அதில் அப்நார்மாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ஒரு வேளை அப்படி கண்டுபிடிக்கும் போது ரொம்ப அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் அதை அபார்ட் பண்ணிடுவாங்க. அந்த பேபியை, அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஃபீட்டஸ், நம்ம பேபி சொல்லக்கூடாது, ஃபீட்டஸ் அல்ல எம்ப்ரியோவை ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரியா? அபார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து இதில் ஒரு சான்ஸ் இருக்குது, என்னதுன்னா இட் இஸ் பீங் மிஸ்யூஸ்ட் டு டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ். இப்படி குரோமோசோம் வச்சு பார்க்கும்போது அவங்க செக்ஸையுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், மேல் பேபியா ஃபீமேலா, ஃபீட்டஸ் மேலா ஃபீமேலான்னு தெரியும். அப்படி மேல் அண்ட் ஃபீமேல் தெரிஞ்சுன்னா சில இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீமேல் சைல்டை அபார்ட் பண்ணிடுவாங்க, அல்லது ஃபீட்டஸ் உள்ளுக்க வச்சு கொண்டு வருவாங்க, தாயோட யூட்ரஸுக்குள்ளேயே அந்த ஃபீட்டஸை கில் பண்ணிடுவாங்க, அல்லது அபார்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் ஃபீமேல் ஃபீட்டிசைட். ஃபீட்டஸ் சைடுனா கில். இப்போ இன்செக்டிசைடு, டு கில் இன்செக்ட். பெஸ்டிசைடு, சைடுங்கிறது டு கில், பெஸ்ட் டு கில் பெஸ்ட், அப்போ டு கில் பெஸ்டிசைடு. இன்செக்டிசைட் டு கில் இன்செக்ட்ஸ். அதே மாதிரி ஃபீட்டிசைடுங்கிறது என்னன்னா டு கில் ஃபீட்டஸ்.
ஃபீமேல் பேபி அல்லது ஃபீமேல் ப்ரெக்னென்ட் லேடி வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபீட்டஸ் வந்து ஃபீமேலாக கில் பண்ணுறதுக்கு பேர் என்னது ஃபீமேல் ஃபீட்டிசைடு. இப்போ மேல்னா மேல் ஃபீட்டிசைடு. சரியா? ஹென்ஸ் இதனால் ஒரு ஸ்டாட்யூட்டரி பேன் ஆன் அமினோசென்டசிஸ் இஸ் இம்போஸ்ட். இதனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த விதமான அமினோசென்டசிஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதனாலனா தவறான முறைகளில் பயன்படுத்துகிறாங்கங்கிறதுனால. இது எப்போ நான் முதல்ல தெரிஞ்சிருப்பேன். நமக்கு வந்து ஒரு ஃபீட்டஸ் வந்து மேலா ஃபீமேலாங்கிறது பொதுவாக ஸ்கேன் பண்ணி சொல்கிறது எப்போனா ஒரு 3rd மந்த்லேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு 2nd மந்தில் கூட சொல்லிடுவாங்க டாக்டர்ஸ். ஆனால் இதில் ஒரு ப்ரெக்னென்ட் ஆன உடனே இதை வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே நம்ம அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து செல்ஸ் எடுத்து இந்த மேல் பேபியா ஃபீமேல் பேபியா ஃபீட்டஸ் எப்படி இருக்குது, நார்மலா அப்நார்மலா அப்படிங்கிறது இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இன்னும் அடுத்த சோஷியல் இம்பேக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபென்டிசைடு. இப்படி பெண் குழந்தைகளை கொன்னதுனால என்ன ஆகி போச்சு, இது இந்தியாவில் 1000 மேல்ஸ் இருந்தாங்கன்னா முதல்ல 927 ஃபீமேல் கிட்ட இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னா 919 பேர் தான் இப்போ ஃபீமேல்ஸ். இப்போ ஒருவேளை குழந்தைகள் பிறந்ததை மெஷர் பண்ணுறாங்க, கவுண்ட் பண்ணுறாங்கன்னா 1000 குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் அவங்க பார்க்கும் 919 ஃபீமேல் கேர்ள்ஸாக இருக்கணும். இதுவும் ஈக்குவலாக இருக்கணும்ல. இதுவும் 1000 மேல்ஸ் இருக்கணும், 1000 ஃபீமேல் இருக்கணும். அப்படி இல்லாமல் இப்போ எப்படி இருக்குது, ஃபீமேலோட நம்பர் குறைவாக இருக்குது, இம்பேலன்ஸ். சரி, அடுத்தது ஃபீமேல் ஃபீட்டிசைட் ரெஃபர்ஸ் டு அபார்ட்டிங் த ஃபீமேல் இன் த மதர்ஸ் வூம். மதரோட யூட்டிரஸில் இருந்து ஃபீமேல் சைல்டை அபார்ட் பண்ணால் அதுக்கு பேர் ஃபீமேல் ஃபீட்டிசைட். ஃபீமேல் இன்ஃபென்டிசைட் அப்படின்னா கில்லிங் த ஃபீமேல் சைல்டு ஆஃப்டர் ஹர் பர்த். ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ஃபீமேல் குழந்தையோட கில் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் ஃபீமேல் இன்ஃபென்டிசைட். இன்ஃபேண்ட்டுங்கிறது பிறந்ததுக்கப்புறம் இன்ஃபேண்ட்டும்பாங்க, ஃபீட்டஸுங்கிறது மதர்ஸோட யூட்ரஸில் இருக்கும்போது அதுக்கு பேர் ஃபீட்டஸ். ஃபர்ஸ்ட் 1 or 2 months சொல்லக்கூடிய எம்ப்ரியோம்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 monthல அந்த மோருலா ஸ்டேஜ், பிளாஸ்டுலா, கேஸ்ட்ருலா, இது வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, எம்ப்ரியோம்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேபியோட ஷேப் வரும், அதுக்கப்புறம் இதுக்கு சொல்லக்கூடியதுக்கு பேர் என்னது, ஃபீட்டஸ். சரியா? அப்படி யூட்டிரஸில் ஃபீட்டஸை கில் பண்ணுறது அல்லது வெளியில் ரிமூவ் பண்ணுறது பேர் அபார்ட்டிங் த ஃபீமேல், அது ஃபீமேல் ஃபீட்டிசைடு. ஃபீமேல் இன்ஃபென்டிசைடு அப்படின்னா ஒரு ஃபீமேல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது குழந்தை ஃபீமேல்னு தெரிஞ்சு அதை கில் பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபீமேல் இன்ஃபென்டிசைடு. சரியா? இப்படி ஃபீமேல் ஃபீட்டிசைடு அண்ட் ஃபீமேல் இன்ஃபென்டிசைடு have resulted in imbalance in sex ratio. இதில் பார்த்தோம்ல 1000 மேல்ஸ் இருந்தாங்கன்னா 1000 ஃபீமேல்ஸ் இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ தான் இருக்குது, முந்தி 927 இப்போ பார்த்தா அதை விட குறையுது, 919 தான் இருக்குது. சரியா? அடுத்தது the UNDP's G2 2018 reflected that India was ranked at 135 out of 180. ஆண்களுக்கு நம்ம கம்பேர் பண்ணால் பெண்களுக்கு இந்தியாவில் ரொம்ப குறைவாக. நம்ம எவ்வளவுல பின்தங்கி இருக்கோம்னா 187 நாடுகளில் பெண்களுக்கு நம்ம கொடுமை பண்ணுறதுல தான் அதிகமாக இருக்கிறோம். 135 தான் இருக்கிறோம். இதுக்கு பெண்களுக்கு உதவி செய்யறதில்லை, பெண்களுக்கு உதவி பண்ணுறதில்ல அல்லது பொருளாதார விதமான நன்மைகள் பெண்களுக்கு செய்கிறதுல நம்ம எத்தனாவது தான் இருக்கோம், 135 தான் இருக்கிறோம். சரியா? அந்த UNDP's G2 2018 அப்படின்னா என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். சரியா? அதான். சரி, இதுக்கு என்னென்ன ஆக்ட்லாம் இருக்குன்னு பார்த்தா PNDT ஆக்ட் 1994 டு பேன் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் செக்ஸ் அண்ட் டு ப்ரிவென்ட் செலக்டிவ் அபார்ஷன். அதாவது என்னென்னா அந்த ஸ்கேன் மூலமாக செக்ஸை சொல்கிறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்படி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஆக்ட் இருக்குது. அவங்க ஸ்கேன் பண்ணலாம், குழந்தை நார்மலுங்கிற சொல்லலாம், இல்லை ஃபீட்டஸ் நார்மலுங்கிற சொல்கிறான், ஆனால் செக்ஸ் சொல்லக்கூடாது. அடுத்த போஸ்கோ ஆக்ட், இது நம்ம அடிக்கடி இப்போ கேள்விப்படக்கூடியது. இது என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேசஸ் ஆக்ட். அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கப்படுறது நம்ம அடிக்கடி பார்க்குறோம். இப்போ டிவியில் பார்க்குறோம்,
இதுகளில் பார்க்குறோம். சரியா? அதுக்கு உள்ள ஆக்டுக்கு பேர் போஸ்கோ. அடுத்த ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி 2013 உள்ளது. எய்ம்ஸ் அட் கிரியேட்டிங் எ சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட் ஃபார் போத் ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பான சூழ்நிலை கொடுக்கப்பட வேண்டும். கமிட்டிக்கு பேர் ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி 2013. இன்னும் அடுத்தது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல். ஜனத்தொகை கூடிக்கிட்டே போகுது. இப்போ ஜனத்தொகையில் இந்தியா 2வதுல இருக்கு. இப்போ உள்ள ஜனத்தொகை நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 1.26 பில்லியன், அதாவது 126 கோடி ஜனத்தொகை இருக்குன்னு. ஆனால் இப்போ உள்ளதில் நம்ம ரீசெண்டாக உள்ளதில் நீ எதில் பார்த்தாலுமே என்ன போட்டிருக்கோம், 138 கோடி ஜனத்தொகை இருக்கிறோம். ஆனால் 2022 இன்னும் 2 வருஷத்துல நம்ம சைனாவோட கூட ஜனத்தொகையில கூடிடுவாங்க. நமக்கு 138 கோடி, சைனால 145 கோடி, 7 கோடி தான். அது 2002 என்ன ஆயிரும், அவ்வளோக்குள்ள ஜனத்தொகை நம்ம சைனாவோட கூட கூடிடுவோம். அப்போ உலகத்துல ஜனத்தொகை நம்ம தான் அதிகமாக இருப்போம். ஆனால் நமக்கு லேண்ட் வந்து ரொம்ப சிறுசு. நீ வேர்ல்டு மேப்பில் பார்த்தா இந்தியா ஒரு ஃபிங்கர் சைஸ் தான் இருக்கும் இந்தியாவோட மேப் சைஸில். ஆனால் அதே இது சைனாங்கிறத பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா அவங்களுக்கு ரொம்ப அதிகம். அப்போ ஒரு ஏரியா அதிகமாக இருந்து ஜனத்தொகை அதிகமாக இருக்குது, வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குதுன்னா ஓகே. நமக்கு லேண்டு சிறுசு, வேலைவாய்ப்பு குறைவு, இதுகள்னால தான் ஜனத்தொகை அதிகங்கிறத நம்ம வந்து ப்ராப்ளமாக சொல்கிறோம். சரியா? சரி. டு ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், பர்த் கண்ட்ரோல் இஸ் த ஒன்லி அவைலபிள் சொல்யூஷன். பர்த் கண்ட்ரோல் வந்து முக்கியமானது. இந்த பர்த் கண்ட்ரோல்னால என்னதெல்லாம் கிடைக்கும், ஸ்மாலர் ஃபேமிலிஸ். இந்த ஸ்மாலர் ஃபேமிலிஸ்லாம் எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான், விழிப்புணர்வு உண்டாக்குறது. அது எப்படிலாம் பண்ணலாம், நம்ம அவங்களுக்கு வந்து கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ் எப்படிலாம் குழந்தை உண்டாகிறது எப்படியெல்லாம் குறைக்கப்படலாம், அதுக்கு ஏற்ற அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட்னால, மீடியானால, நியூஸ் பேப்பர், டிவி மூலமாக, போஸ்டர்ஸ் மூலமாக, அல்ல ஸ்லோகன் மூலமாக. ஸ்லோகன் என்ன இருக்குது, நாம் இருவர் நமக்கு இருவர், அதாவது அப்பா அம்மா 2 பேர், அவங்களுக்கு 2 குழந்தைகள். இதே மாதிரி அதுக்கப்புறம் கவர்மெண்டால் வேற என்ன இருக்குது, மேரேஜபிள் ஏஜ், ஃபீமேலுக்கு வந்து 18, மேலுக்கு 21 இயர்ஸ். அதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஸ்மால் கப்புள், ஒரு சின்ன ஃபேமிலி பிளான்டாக ஒரு சின்ன ஃபேமிலி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்கப்படணும். இன்சென்டிவ்ஸ்னால் ஊக்க பரிசுகள் கொடுக்கப்படணும். அப்போ அந்த ஸ்மால் ஃபேமிலிஸுங்கிறதுக்கு ஒரு அதனுடைய பெனிஃபிட்டை பற்றி நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம், விழிப்புணர்வு உருவாக்கலாம். அதில் சிறு சிறு பரிசுகள் கொடுக்கப்படுறதுனால மக்கள் மத்தியில் ஒரு ஸ்மால் ஃபேமிலி அல்லது ஒரு நார்மல் ஃபேமிலிங்கிறத பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கலாம். நாம் இருவர் நமக்கு இருவர், இது போன்ற ஸ்லோகன்கள் மற்றும் போஸ்டர்ஸ்கள் போடுறதுனால. அடுத்த பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். பர்த் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல பார்த்தா, the voluntary use of contraceptive procedure to prevent fertilization, அதாவது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமீட்ஸ் உருவாகிறது, 2 ஃபியூஷன் ஆகிறது ஸ்டாப் பண்ணுறது. அடுத்து ப்ரிவென்ட் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த ஃபர்டிலைஸ்டு எக். அந்த ஜைகோட் மொருலா ஸ்டேஜ் அல்லது கேஸ்ட்ரோலால் அந்த மொருலா ஸ்டேஜில் ஓவிடக்ட்லேருந்து யூட்ரஸில் வந்து அட்டாச் ஆகிறதுக்கு பேர் இம்ப்ளான்டேஷன். அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறது. அப்போ பர்த் கண்ட்ரோலில் 2 எய்ம் இருக்குது. ஒன்று, ப்ரிவென்ட் த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட், ஸ்பெர்மையும் ஓவையும் ஃபியூஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறது ஒன்று. அல்லது அப்படியே ஜைகோட் ஃபார்ம் ஆகிருந்தால் அதை அந்த யூட்ரஸில் அட்டாச் ஆகாமல் பார்த்துக்கிடுறது, டெவலப் ஆகாமல் பார்த்துக்கிடுறது. இதுதான் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று டெம்பரரி, அடுத்து பெர்மனண்ட். இப்போ காண்டம் யூஸ் பண்ணுறதுலாம் டெம்பரரி மெத்தட். பெர்மனண்ட்னா அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு குழந்தை வேணும்னு நினச்சாலும் நடக்காது, அது பெர்மனண்ட் மெத்தட். இப்போ டெம்பரரி மெத்தட் என்னதுலான்னா நேச்சுரல், கெமிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் ஹார்மோனல் பேரியர் மெத்தட்ஸ். பெர்மனண்ட் மெத்தட்னா சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ். ஆப்ரேஷன் மூலமாக சில பகுதிகளை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம், அதன் மூலமாக கருவுறுதலை தடைப்படுறதுக்கு பேர் பெர்மனன்ட் மெத்தட். சரியா? முதலாவது நம்ம டெம்பரரி மெத்தட் பார்ப்போம். அதில் நேச்சுரல் மெத்தட் என்னெல்லாம் இருக்குன்னா பீரியாடிக் அப்சிஸ்டன்சஸ்,
abstinence, periodic abstinence, rhythm method. ரெண்டாவது continuous abstinence. மூணாவது coitus interruptus. coitus interruptus. நான்காவது D, lactational amenorrhea. இதில் காய்டஸ் நிறைய இடங்கள்ல காய்டஸ்னு வரும். இதுக்கு வந்து என்னன்னா இட் இஸ் அ ஆக்ட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் அல்லது ஆக்ட் ஆஃப் செக்ஷுவல் ஆக்ட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் அல்லது இன்டர்கோர்ஸ். த ப்ராசஸ் ஆஃப் இன்டர்கோர்ஸ்க்கு பேர் காய்டஸ். சரியா? ஹிடன் மேரேஜ் அதுக்கு பேர் காய்டஸ். சரியா? சரி, நேச்சுரல் மெத்தடில் ஒவ்வொன்றா பார்ப்போம். பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ் அல்லது ரிதம் மெத்தட். இதில் என்னன்னா நம்ம படிச்சிருக்கிறோம், ஓவிலேஷன் பொதுவாக எப்போ நடக்குன்னா 28 நாள் ஃபீமேல் சைக்கிள் அல்லது மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் 14th டே ஓவிலேஷன் நடக்கும். ஒரு சைக்கிள் 28 நாள்னு வச்சுக்கோங்க. ஃபீமேல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் 28 நாள்னா அதில் 14வது நாளில் தான் ஓவம் ரிலீஸிங் இருக்குது. அதுக்கு பேர் ஓவிலேஷன். அப்போ அன்னைக்கு ஸ்பெர்ம் இன்டர்கோர்ஸ் பண்ணாங்கன்னா குழந்தை உண்டாயிடுவாங்க. அப்போ அந்த நாட்களை அவாய்ட் பண்ணுறது. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஓவத்தோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோனா 2 days அல்லது 48 hours. ஸ்பெர்மோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோனா 72 hours, 3 days. அப்போது 14th வந்து ஓவம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஸ்பெர்ம் 11th இருந்தால் கூட 3 நாள் ஸ்பெர்ம் அலைவாக இருக்கலாம். அப்போ இதான் அப்போ 10th ஸ்பெர்ம் அன்னைக்கு இருக்கக்கூடியது செத்து போகும். 10th முன்னால் உள்ளதுகள்லாம். ஒருவேளை ஸ்பெர்ம் வந்து வெஜைனால ரிலீஸ் ஆகிறது 10th முன்னாலன்னா அது செத்து போகும். 10th அப்புறம்னா 3 days உயிரோடு இருக்கும். அப்போ எக்கு வந்துச்சுன்னா ஃபர்டிலைஸ் ஆகிடும். அப்போ அந்த டேஸை அவாய்ட் பண்ணுறது, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணுறது. அப்போது 10th அதுக்கு அடுத்தாப்புல ஓவர் 2 நாள் உயிரோடு இருக்கும். அப்போ 14th 15th 16th வரைக்கும் உயிரோடு இருக்கலாம். அப்போ அந்த டேஸை அவாய்ட் பண்ணுறது. 11th 17 or 18 days வரைக்கும் அந்த காய்டஸை அவாய்ட் பண்ணுறது. த மேட்டிங் ப்ராசஸ், ஹிடன் மேரேஜ். சரியா? அதை அவாய்ட் பண்ணாங்கன்னா ப்ரெக்னன்சி இருக்காது. இதுக்கு பேர் ரிதம் மெத்தட் அல்ல பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ். சரியா? அடுத்தது கண்டினியூஸ் அப்ஸ்டினன்ஸ் இஸ் அ சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ரிலையபிள் மெத்தட் way to avoid pregnancy is not to have coitus. அவங்க காய்டஸ் இல்லாமலே இருந்தாவே, மேட் பண்ணாமல் இருந்தாவே, இன்டர்கோர்ஸ் பண்ணாமல் இருந்தாவே, என்னது ஒரு பர்டிகுலர் பீரியட் இருந்துட்டாங்கன்னாவே அவங்களுக்கு குழந்தை உண்டாகாது. இந்த டேஸ் மட்டும் இல்லை, நிறைய நாட்கள். இதில் நம்ம சொல்கிறோம் 10th அல்லது ஒரு 28 நாள் சைக்கிளில் 11th 17 வரைக்கும் சொல்கிறோம் வச்சோம். இதில் என்ன சொல்கிறேன்னா அதோடய அதிகமான நாட்களுக்கு இது பண்ணாமல் தான் சான்ஸும் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து காய்டஸ் இன்டரப்டஸ் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா த மேல் பார்ட்னர் வித்ட்ராஸ் ஹிஸ் பீனிஸ் பிஃபோர் இஜாக்குலேஷன். அந்த சீமன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் பீனிஸை வெஜைனாலேருந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அப்போ அந்த சீமன் எல்லாமே வெளியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அதில் வந்து என்னது அந்த செமன் இல்லாதனால வெஜைனால ரிலீஸ் ஆகாதனால ப்ரெக்னன்சிக்கு சான்ஸ் வந்து கிடையாது. இது நேச்சுரல் மெத்தட். அடுத்து இதில் உள்ள 4வது டைப் லாக்டேஷன் அமெனோரியா. இதில் என்னதுன்னா நார்மல் ஒவேரியன் சைக்கிள் மேபி டிலேட் ஃபார் 6 months டியூரிங் பிரஸ்ட் ஃபீடிங். ஒரு தாய் குழந்தை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் இருந்தால் அந்த பிரஸ்ட் ஃபீடிங் இருக்கக்கூடிய மாதங்களில் பொதுவாக 6 months வரைக்கும் என்னதுன்னா ஒவேரியன் சைக்கிள் இருக்காது. அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்காது. அப்படி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இல்லைன்னா ப்ரெக்னன்சி கிடையாது. ஆனால் ஓவம் இருக்காது, ஓவிலேஷன் நடக்காது. அப்போ குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிறது சான்ஸ் இல்லை. திஸ் டிலே இன் ஓவேரியன் சைக்கிள் இஸ் கால்ட் லாக்டேஷனல் அமெனோரியா. அதாவது பிரஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடிய மதருக்கு அந்த ஃபர்ஸ்ட் 6 months வந்து என்ன இருக்காதுன்னா ஒவேரியன் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகாது. பொதுவாக அந்த 6 months பீரியடை லாக்டேஷனல் அமெனோரியாங்கிறாங்க. சரியா? அடுத்தது இட் சர்வ்ஸ் அஸ் எ நேச்சுரல் பட் அன்ரிலையபிள். இதை நம்ப தகுந்தது கிடையாது.
சரியா? ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை சைக்கிள் நார்மலாக இருக்கலாம், ஓவிலேஷன் நடந்துட்டு இருக்கலாம். அப்படி இருந்த பட்சத்தில் இது ஒரு பர்த் கண்ட்ரோலுக்கு ஒரு ரிலேபிளான மெத்தட் கிடையாது. அடுத்தது, suckling by the baby during breastfeeding stimulates the pituitary to secrete increased prolactin. அந்த குழந்தை தாய்ப்பாலை குறிஞ்சு குடிக்கும்போது அந்த சக்லிங்கிற ஒரு இதனால மதர்ஸோட பிளட்ல அதிகமான ப்ரொலாக்டின் செக்ரேட் ஆகும். இந்த ப்ரொலாக்டின் எதுக்காண்டி அதிகமாக செக்ரேட் ஆகுதுன்னா, இன்க்ரீஸ் த மில்க் ப்ரொடக்ஷன். குழந்தைக்கு அதிகமான மில்க் ப்ரொடக்ஷன் உருவாகுங்கிறதுனால, குழந்தை அதிகமாக உறிஞ்சு குடிக்கிறதுனால அதிகமான அளவு ப்ரொலாக்டின்கிற ஹார்மோன் மதர்ஸ் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால அதிகமான அளவு மில்க் இருக்கும். இப்படி அதிகமான ப்ரொலாக்டின் இருக்கிறதுனால அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகப்படும். எதனாலன்னா கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் செக்ரீஷன் இல்லாமல் இருக்கிறதுனால அது ஸ்டாப் பண்ணப்படுது. அதனால என்ன இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்காது, அதனால ப்ரெக்னன்சி நடக்காது. அப்போ இந்த 2 பாயிண்ட்டும் லாக்டேஷன் அமெனோரியா, அதாவது ஒரு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடிய டைமில் பொதுவாக ஓவரியன் சைக்கிள் இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த குழந்தை தாய்ப்பால் உறிஞ்சு குடிக்கக்கூடிய டைமில் மதர்ஸோட பிளட்ல அதிகமான அளவு ப்ரொலாக்டின் இருக்கும். எதனாலன்னா இந்த ப்ரொலாக்டின் இன்க்ரீசஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க், பிரெஸ்ட் மில்க். அதனால என்ன ஆகும்னா அதிகமான அளவு மில்க் ப்ரொடியூஷன் நடக்கிறதுனால மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் பண்ணப்படுது. சரியா? சரி. அடுத்தது பேரியர் மெத்தட்ஸ். பேரியர் மெத்தடில் கெமிக்கல், மெக்கானிக்கல் மெத்தட்லாம் இருக்கு. பேரியர் மெத்தடில் பொதுவாக இந்த வெஜைனா, இந்த சர்விக்ஸ் ரீஜன் இருக்குல்ல, இது சர்விக்ஸ். இந்த இடத்துல கேப் வைக்கிறது. இந்த கேப்பை இதில் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சாச்சுன்னா இந்த இன்டர்கோர்ஸ் அல்ல காய்டஸ் டைமில் இதில் ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுது. அந்த ஸ்பெர்ம் எங்கே போக முடியாது? செர்விக்ஸ்குள்ளே போய் யூட்ரஸ்குள்ளே போக முடியாது. யூட்ரஸுக்குள்ளே இருந்து ஃபெலோபியன் டியூப்பில் போக முடியாது. ஃபெலோபியன் டியூப்பில் ஓவம் ஃபெர்டிலைஸ் பண்ண முடியாது. அப்போ எதனால் நடக்கலை? இதில் ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுது, இது உள்ளுக்கு போகாது. காரணம் என்னென்னா இங்கே என்ன இருக்குது? கேப். இதுக்கு பேர் தான் பேரியர் மெத்தட். இதில் பேரியர் ஒரு தடை பண்ணப்படுது, ஸ்பெர்ம் உள்ளுக்கு போகிறத தடை பண்ணப்படுது. இதை மோர் ரிலேபிளாக ஆக்குறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இதில் ஸ்பெர்மிசைடு, சைடுனா டு கில், ஸ்பெர்ம்னா டு கில் ஸ்பெர்ம். அப்போ இதில் ஸ்பெர்மிசைடு இந்த இதில் கெமிக்கலை அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபிட் பண்ணி விட்டுருதாங்க. இந்த சர்விக்ஸ் ரீஜனில், இந்த வெஜைனாவோட அந்த சர்விக்ஸு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த பகுதியில் வச்சாச்சுதுன்னா இந்த ஸ்பெர்ம் இதில் ரிலீஸ் ஆகிறது, ஸ்விங் பண்ணி இங்கே வர முடியாது. அப்படியே வந்தாலும் வரக்கூடிய ஸ்பெர்ம் என்ன கில் பண்ணப்படும். இது பேரியர் மெத்தட். அப்போ பேரியர் மெத்தடில் male gametes are released into the vagina, but the sperm cannot enter into the uterus, so it cannot reach the fallopian tube, so it cannot fuse with the egg, or it cannot fertilize with the egg, so there is no possibility for pregnancy. இது ஒரு இந்த மெத்தடுக்கு பேர் பேரியர் மெத்தட். இதில் வைக்கிறதுக்கு பேர், இதனால இதுக்கு பேர் செர்விக்ஸ் கேப். அதே இது யூட்ரஸ்குள்ளே வச்சா அதுக்கு பேர் ஐயூடி, இன்ட்ரா யூட்டிரைன் டிவைஸ். யூட்ரஸ்குள்ளே வைக்கிறதுக்கு வேறு பேர் இருக்குது. இதுக்கு பேர் செர்விக்கல் கேப் அல்ல டயஃப்ராம். இதுக்கு பேர் டயஃப்ராம் அல்லது செர்விக்கல் கேப். இந்த பேரியர் மெத்தட். இந்த பேரியரில் முதல்ல கெமிக்கல் மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல அந்த காய்டஸ் அல்ல இன்டர்கோர்ஸ்க்கு முன்னால் இந்த இடத்துல கெமிக்கலை சில ஸ்பெர்மிசைடு இருக்குது. இந்த ஸ்பெர்மிசைடை அதுக்கு முன்னால் அப்ளை பண்ணிடுறது. அப்ளை பண்ணியாச்சுன்னா அந்த ஸ்பெர்ம் இதில் ரிலீஸ் பண்ணோன்னா அவ்வளோ ஸ்பெர்ம் இதில் கில் ஆகிடும், அவ்வளோ செத்து போகும். அதனால ஃபெர்டிலைஸ் பண்ண முடியாது. அது டைரக்ட் மெத்தட். அது டைரக்ட் கெமிக்கல் மெத்தட். இந்த பர்டிகுலர் ஃபோமிங் டேப்லெட்ஸ், நுரை வரக்கூடிய டேப்லெட் அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் உள்ளுக்கு போக முடியாது. மெல்டிங் சப்போசிட்டரிஸ், இது என்னன்னா சில டேப்லெட் இருக்குது, அதை உள்ளுக்கு வச்சாச்சுன்னா போகும். ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே எதுக்குள்ளே வைப்பாங்கன்னா இந்த வெஜைனால வைப்பாங்க. அப்போ என்ன இதுக்குள்ளே இதில் அந்த டேப்லெட் சப்போசிட்டரிஸ்ங்கிற டேப்லெட் இதில் வச்சாச்சுன்னா மெல்ட் ஆகி வேக்ஸ் மாதிரி ஒரு கோட் உருவாகிடும், மெல்ட் ஆகும். அதனால் அந்த ஸ்பெர்ம் இதிலே மாட்டிக்கிடும், மேலே ஸ்விம் பண்ணி போக முடியாது. சரியா? அது கெமிக்கல் மெத்தட். அப்போ ஃபோமிங் டேப்லெட், மெல்டிங் சப்போசிட்டரிஸ், jellies and creams are used as chemical agents that inactivate the sperms in the vagina. Vagina regionலே sperms kill பண்ணப்படும் அல்ல inactivate பண்ணப்படும். சரியா? அடுத்தது மெக்கானிக்கல் பேரியர். நம்ம இப்போ பார்த்தது ஆண்களை யூஸ் பண்ணக்கூடியது காண்டம், a thin rubber sheath
used to cover the penis in male, whereas in female it is used to cover vagina and cervix just before coitus or intercourse, so as to prevent the entry of sperm or ejaculated semen into the female reproductive tract. இதுக்கு என்னெல்லாம் இருக்குது? Diaphragm, cervical caps, இப்போ நம்ம பார்த்தது, and wall are made of rubber and inserted into the female reproductive tract to cover the cervix. சரியா? cervix before coitus or before intercourse or before the act of sex in order to prevent the sperms from entering the uterus. இதான் நம்ம இப்போ பார்த்தது. இதான் diaphragm அல்ல cervical cap இந்த ரீஜனில் வைக்கக்கூடியது. இது cervix, இந்த cap இதுக்குள்ள வைக்கிற vaginaவுடைய கடைசி பார்ட்டில். சரியா? அடுத்தது ஹார்மோனல் மெத்தட். ஹார்மோனல் மெத்தட்னா இவங்க அந்த டேப்லெட் எடுக்கிறது, ஓவரியிலிருந்து ஓவா ரிலீஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணுறது. மாத்திரை இருந்து குடிச்சிருக்காங்கல்ல, இதில் இருந்து ரெகுலராக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம், அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் மென்ஸ்ட்ரேஷனை ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இந்த டேப்லெட்டை ரெகுலராக எடுக்கணும். இந்த ஆரம்பிச்சிருப்பு இப்படியே ஆரம்பித்து ரெகுலராக அந்த இதில் கரெக்டாக எடுத்துகிட்ருக்கணும். அப்படி எடுத்தாச்சுன்னா ஓவிலேஷனே நடக்காது. இந்த டேப்லெட் என்னன்னா ஓவிலேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடும். ஓவிலேஷன் இல்லைன்னா ஓவம் இருக்காது, ஓவம் இல்லைன்னா ஃபெர்டிலைசேஷன் இருக்காது, ஃபெர்டிலைசேஷன் இல்லைன்னா ப்ரெக்னென்சி இருக்காது. அதான் அதில். அப்போ இட் ப்ரிவென்ட்ஸ் த ஓவரிஸ் ஃப்ரம் ரிலீஸிங் த ஓவா பை ஓவியுலேஷன். ரெண்டாவது, இது என்ன பண்ணுது? திக்கன்ஸ் cervical fluid. நம்ம பார்த்தோம்ல, இந்த cervix ரீஜனில் ஃப்ளூயிட் இருக்கும், இந்த cervixல் ஃப்ளூயிட் இருக்கும், அதை திக்கன் ஆக்கிறோம். ரொம்ப திக்காக மாறிடுச்சுன்னா அப்போ அதில் ஸ்பெர்ம் வந்து ஸ்விம் பண்ணி மேலே போக முடியாது. சரியா? which keeps the sperm away from ovum. அடுத்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ், அது மாத்திரை. இதில் தான் அந்த ஹார்மோன் இருக்கக்கூடியது. pills are used to prevent ovulation by inhibiting the secretion of follicle stimulating hormone and luteinizing hormone. அதனால ஓவிலேஷன் இருக்காது, ஓவிலேஷன் இல்லாதனால ஓவம் இருக்காது. சரியா? இன்னும் அடுத்து IUD, இன்ட்ரா யூட்டிரைன் டிவைஸ். இதை நம்ம பார்த்தோம், சர்விக்ஸ் ரீஜன். இதில் வச்சா சர்விக்கல் கேப் அப்படி சொன்னோம், அல்ல டயஃப்ரம் பண்ணோம். இப்போ சில மெத்தட் இருக்குது, யூட்ரஸ்குள்ள இன்சைடு யூட்ரஸில் வைக்கலாம். அதுக்கு பேர் IUD, இன்ட்ரா யூட்டிரைன் டிவைசஸ். இதை வந்து காப்பர் டீன்னு கூட சொல்லுவாங்க. டி ஷேப் இருக்கிறதுனால காப்பர் டீ, மேட் அவுட் ஆஃப் காப்பர், அதனால் காப்பர் டீன்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் அதனுடைய சைஸ். இதை உள்ளுக்க வச்சுட்ருவாங்க. ஒரு நல்ல டாக்டர் மூலமாக இது ஹாஸ்பிட்டலில் போனால் மெடிக்கல்ஸ் இதில் அவங்க டாக்டர்ஸ் இது உள்ளுக்க வச்சு விட்ருவாங்க. இதில் வைக்கிற என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ இதில் காய்டஸ் டைமில் இதுக்குள்ளே ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஸ்பெர்ம் ஸ்விம் ஆகி எதுக்குள்ளே வரலான்னா யூட்ரஸ்குள்ளே வரலாம். யூட்ரஸ்லேருந்து இங்கே கூட போயிருக்கலாம், ஓவிடெக்டில் போய் எங்கள் ஃபெர்டிலைசேஷன் கூட நடக்கலாம். அந்த ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் இங்கே வந்து இம்ப்ளான்ட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்படி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறனால அந்த ஜைகோட் அல்லது மொருலா ஸ்டேஜோ இல்லை கேஸ்ட்ரலாவோ இதில் அட்டாச் ஆக முடியாது, ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அதனால ப்ரெக்னென்சி இருக்காது. இது ஒரு நல்ல ஒரு பேரியர் மெத்தட் அல்லது பர்த் கண்ட்ரோல் மெத்தட். இதுக்கு பேர் இன்ட்ரா யூட்டிரைன் டிவைஸ். இதில் ஹார்மோனல் இன்ட்ரா யூட்டிரைன் டிவைஸ் இருக்குது, காப்பர் இன்ட்ரா யூட்டிரைன் டிவைஸ் இருக்குது. சரியா? நம்ம பார்ப்போம். இந்த intra uterine device are inserted by medical experts in the uterus through the vagina. These devices are available as copper releasing IUDs, intrauterine device. Copper releasing இந்த இது வந்து இந்த intrauterine device வந்து காப்பர்னால் ஆயிருக்கும். அது காப்பர் அயான்ஸை ரிலீஸ் பண்ணும், அதனால ப்ரெக்னென்சி நடக்காது. ரெண்டாவது ஹார்மோன் ரிலீசிங் IUDs. மூணாவது நான் மெடிக்கேட்டட் IUDs. மூணு விதமான intrauterine devices இருக்குது. முதலாவது காப்பர் ரிலீசிங் intrauterine devices such as copper T320, Anova T, copper 7, copper T380 AG, multiloads 375 etc. இது என்ன பண்ணுன்னா, these intrauterine devices release free copper and copper salts into the uterus and suppresses sperm motility. இந்த காப்பர் சால்ட் வந்து என்ன செய்யும்னா ஸ்பெர்மோட மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடும். அப்போ இது வந்து ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் நடக்காது, ப்ரெக்னென்சி இருக்காது. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, தே கேன் ரிமைன் இன் த யூட்டிரஸ் ஃபார் 5 to 10 years வரைக்கும் கூட உங்களுக்கு வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாதுங்கிறாங்க. அடுத்து ஹார்மோன் ரிலீசிங் இன்ட்ராயூட்டரைன் டிவைஸ்.
அது காப்பர் ரிலீசிங், இது ஹார்மோன் ரிலீசிங். Progesterone and LNG20 are often called as intrauterine systems. They increase the viscosity of the cervical mucus. நம்ம அப்படியே பார்த்தால cervixல இருக்கக்கூடிய செக்ரீஷனில் மியூக்கஸோட விஸ்காசிட்டியை கூட்டிடும். அப்போ ஸ்பெர்மால அதில் ஸ்விம் பண்ணி போக முடியாது. அடுத்து நான் மெடிக்கேட்டட் இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ். இது இதில் எதுவுமே இருக்காது. அந்த அந்த இன்ட்ராயூட்ரைன் டிவைஸுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கோட் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இது இருக்கும். அது இருக்கிறதுனால ப்ரெக்னென்சியை என்ன செய்கிறோம், இந்த இம்ப்ளான்டேஷனை இது ஸ்டாப் பண்ணுறேன். இதில் அப்போ 3 இருக்குது. காப்பர் ரிலீசிங் இன்ட்ராயூட்டரைன் டிவைஸ், ஹார்மோனல் இன்ட்ராயூட்டரைன் டிவைஸ், அடுத்து இன்ட்ராயூட்டரைன் டிவைஸ். இது 3. சரியா? அடுத்து பெர்மனன்ட் மெத்தட். பெர்மனன்ட் மெத்தடில் ஃபீமேலுக்கு பேர் டியூபெக்டமி. இந்த ஃபெலோபியன் டியூப் அல்லது ஓவிடக்ட் இதில் இந்த 2 சைடுலையுமே கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி அதில் நாட் போட்டுடுறாங்க. இப்போ இதுக்குள்ளே ஓவியுலேஷன் நடக்கும், ஓவர் ரிலீஸ் ஆகுது. இந்த ஓவம் இதுக்குள்ளே தான் வருது. இதை இங்கே தாண்டி இங்கே வர முடியாது. இப்போ ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஸ்பெர்ம் இங்கே வரலாம், அது அங்கே வரலாம். இது எதை ரீச் பண்ண முடியாது, எக்கை ரீச் பண்ண முடியாது. எக்கை ரீச் பண்ண முடியாதனால ஜைகோட் ஃபார்ம் ஆகாது, ப்ரெக்னென்சி கிடையாது. இப்போ இதுக்குள்ளே எக் என்ன ஆயிரும், டிஸ்இன்டெகிரேட் ஆயிரும், பிரேக் டவுன் ஆயிரும். இதுக்கு பேர் ஃபீமேல் உள்ளதுக்கு பேர் டியூபெக்டமி. மேலே என்ன செய்கிறாங்கன்னா வாஸ் டிஃபரன்ஸில் இதில் ஒரு கட் பண்ணி டைப் பண்ணிடுவாங்க, இதில் கட் பண்ணி டைப் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் வாசெக்டமி. மேலில் பேர் அதுக்கு பேர் வாசெக்டமி, ஃபீமேலில் பேர் டியூபெக்டமி. இதை நான் ஒரு கேள்வி கேட்டேன், அன்னைக்கு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? அந்த வாஸ் டிஃப்ரென்ஸை கட் பண்ணியாச்சுன்னா ப்ரெக்னென்சி இருக்காது. ஆனால் இது வழியாக இப்போ இங்கே உள்ள ஃப்ளூயிட் இது வழியாக வராது. ஆனால் அந்த எஜாக்குலேஷன் டைமில் அல்ல காய்டஸில் ஏதாவது செக்ரீஷன் இது மூலமாக இருக்கும். ஏன்னா இதிலேருந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்குது, அதுலேருந்து செக்ரீஷன் இருக்குது, செமினல் ஃப்ளூயிட் செக்ரீஷன் இருக்குது, கார்பஸ் கிளாண்ட்லேருந்து செக்ரீஷன் இருக்குது. அந்த 3 செக்ரீஷனும் செமினல் ஃப்ளூயிட் இருக்கும். ஆனால் அதில் என்ன இருக்கா, ஸ்பெர்ம் இருக்காது. ஏன்னா ஸ்பெர்ம் இதில் கட் ஆகிறதுனால இது வழியாக வர முடியாது. அப்போ அந்த ஸ்பெர்மில் இதில் மேனுஃபேக்சரர் இதுக்குள்ளேயே டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும், பிரேக் டவுன் ஆகிடும். சரியா? இது ஃபீமேலில் உள்ள. இதில் பாரு, permanent birth control methods, surgical sterilization methods are the permanent contraceptive method advised for male and female partners to prevent any more pregnancy. இதில் 100% சக்ஸஸ்ஃபுல், இதில் சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்டாலும் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு திரும்ப குழந்தை கிடைக்கணும்னா. டியூபெக்டமி இஸ் a surgical sterilization in women. இதில் ஃபெலோபியன் டியூபை கட் பண்ணி டைப் பண்ணிடுறாங்க. அதனால this prevents fertilization as well as the entry of the egg into the uterus. Vasectomy, it is in male. Both vas deferens are cut and tied through a small incision on the scrotum to prevent the entry of sperm into the urethra. Vasectomy prevents sperm from entering into the penis as the discharge has no sperm in. உங்களுடைய ஒர்க்குகள் எல்லாம் நீங்கள் வேகமாக முடிச்சிருங்க. கொடுக்கக்கூடியதை நீங்கள் முடிச்சிட்டீங்க, நமக்கு அது ஈஸி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.